1947 ஆகஸ்ட் 15. சுமார் 200 ஆண்டுகால காலனித்துவ ஆட்சிக்குப் பிறகு இந்தியா சுதந்திரக் காற்றை சுவாசித்தது. பூமியின் பெரும்பாலான நாடுகளை விடவும் தொன்மையான ஒரு மாபெரும் நாகரிகம் தன் சொந்த விதியைத்தானே தீர்மானிக்கும் உரிமையை மீண்டும் மீட்டெடுத்தது. ஆனால் அந்தச் சுதந்திரம் அத்தனை எளிதாக கிடைக்கவில்லை. முட்களின் மீதான பயணமாக பெரும் தியாகங்களின் வழியேதான் வந்தது. பிரிட்டிஷ் இந்தியா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என நள்ளிரவில் இரண்டாக பிளக்கப்பட்டது. ஒரே இரவில் லட்சக்கணக்கான மக்கள் எல்லைகளை கடந்து ஓட வேண்டியிருந்தது. குடும்பங்கள் சிதறின, நகரங்கள் கொழுந்துவிட்டு எரிந்தன, வாழ்வாதாரங்கள் ஒட்டுமொத்தமாக சரிந்தன. மனித வரலாற்றின் மிகப்பெரிய இடப்பெயர்வுகளில் ஒன்றாக சுமார் 10 முதல் 15 மில்லியன் மக்கள் தங்கள் சொந்த மண்ணை விட்டு விரட்டப்பட்டதாக வரலாற்றாசிரியர்கள் மதிப்பிடுகிறார்கள். கோடிக்கணக்கான மக்களுக்கு சுதந்திரம் என்பது கொண்டாட்டமாக தொடங்கவில்லை, அது உயிர் பிழைப்பதற்கான ஒரு மரண போராட்டமாகவே தொடங்கியது. இருப்பினும் இந்த நெருப்பு வளையத்திற்குள்ளும் இந்தியா சரிந்து விடவில்லை, நிமிர்ந்து நின்றது. ஏனென்றால் இந்த மண் இதற்கு முன்பாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறது. இங்கு பேரரசுகள் தோன்றியிருக்கின்றன, பேரரசுகள் வீழ்ந்திருக்கின்றன. ஆனால் இந்தியா என்றும் அழியாமல் நிலைத்திருக்கிறது. சுதந்திரம் பெற்ற அந்த புள்ளியில் இந்தியா மற்றொரு பிரம்மாண்டமான சவாலை எதிர்கொண்டது. துணைக்கண்டம் முழுவதும் 56க்கும் மேற்பட்ட சுதேச சமஸ்தானங்கள் சிதறி கிடந்தன. அவை ஒன்றிணையவில்லை என்றால் இந்த இளம் நாடு 100 துண்டுகளாக உடைந்து சிதறும் அபாயம் இருந்தது. அப்போதுதான் நவீன வரலாற்றின் மிக உன்னதமான அரசியல் ஒருமைப்பாட்டு செயல் வடிவம் நிகழ்ந்தது. சர்தார் வல்லபாய் படேல் மற்றும் வி.பி. மேனன் ஆகியோரின் அசாத்திய தலைமையின் கீழ் அந்த சுதேச சமஸ்தானங்கள் அனைத்தும் இந்திய குடியரசுடன் இணைக்கப்பட்டன. ஹைதராபாத், ஜூனாகத், காஷ்மீர் என ஒவ்வொன்றாக இணைக்கப்பட்டு நவீன இந்தியாவின் வரைபடம் உருவானது. ஒரு நாடு என்பது வெறுமனே பிரகடனப்படுத்தப்படவில்லை, அது செங்கல் செங்கலாக கட்டமைக்கப்பட்டது. நவம்பர் 26, 1949 இந்தியா தன் அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது. ஜனவரி 26, 1950 இந்தியா அதிகாரப்பூர்வமாக ஒரு குடியரசு நாடானது. அம்பேத்கரின் ஒப்பற்ற மேதைமையால் வழிநடத்தப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்டம் நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை இந்த மண்ணிற்கு வாக்குறுதியாக அளித்தது. உலக நாடுகள் பலவும் தங்களின் கோடிக்கணக்கான மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை கூட மறுத்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இந்தியா தன் ஒவ்வொரு முதிர்வயது குடிமகனையும் சமமாக நம்பியது. பணக்காரனேழை, ஆண் பெண், படித்தவன் படிக்காதவன் என்ற பாகுபாடின்றி ஒவ்வொரு வாக்கிற்கும் சமமான மதிப்பை தந்தது. அந்த அரசியலமைப்பு வெறும் சட்ட புத்தகம் அல்ல, அது நவீன இந்தியாவின் ஆன்மாவாக மாறியது. சுதந்திரத்திற்கு பிந்தைய ஆரம்ப தசாப்தங்கள் மிக கடுமையானவை. காலனித்துவ சுரண்டலால் இந்தியா ஏழ்மையிலும் பசியிலும் கடும் சோர்விலும் மூழ்கியிருந்தது. இந்தியாவின் எழுத்தறிவு வெறும் 12%, மக்களின் சராசரி ஆயுட்காலம் வெறும் 32 ஆண்டுகள்தான். பெரும்பாலான கிராமங்களில் மின்சாரமோ மருத்துவ வசதியோ இல்லை. ஆனால் இந்தியா விரக்தியை தேர்ந்தெடுக்காமல் ஆக்கப்பூர்வமான கட்டுமானத்தை தேர்ந்தெடுத்தது. அணைகள், இரயில்வே, தொழிற்சாலைகள், அறிவியல் நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் நாடு பெருமளவில் முதலீடு செய்தது. ஜவஹர்லால் நேரு இந்த பிரம்மாண்ட திட்டங்களை நவீன இந்தியாவின் ஆலயங்கள் என்று அழைத்தார். 1951 ஆகஸ்ட் 18 அன்று இந்தியாவின் முதல் ஐஐடி கரக்பூரில் தொடங்கப்பட்டது. பிப்ரவரி 1956 அன்று எய்ம்ஸ் மருத்துவமனை நிறுவப்பட்டது. டிஆர்டிஓ பாதுகாப்பு ஆராய்ச்சியை விரிவுபடுத்தியது. 1969 ஆகஸ்ட் 15 அன்று இஸ்ரோ தொடங்கப்பட்டது. பயத்தை விடவும் அறிவு வேகமாக வளரும்போதுதான் ஒரு நாகரிகம் உயிர் வாழும் என்பதை இந்தியா ஆழமாக புரிந்து கொண்டிருந்தது. வரலாறு எந்த ஒரு நாட்டிற்கும் நீண்ட கால அமைதியை அவ்வளவு எளிதாக கொடுத்து விடுவதில்லை. 1962 அக்டோபர் 20 அன்று இமயமலையில் சீனாவுடன் இந்தியா போரிட வேண்டியிருந்தது. அந்த தோல்வி வேதனை அளித்தது. ஆனால் இந்தியா அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டது. பின்னர் மீண்டும் போர் வந்தது. 1965 ஆகஸ்ட் 5 அன்றும் பின்னர் 1971 அன்றும் பாகிஸ்தானுடன் இந்தியா போரிட்டது. அந்த 1971 போர் தெற்காசிய வரலாற்றையே மாற்றி அமைத்தது. கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து லட்சக்கணக்கான அகதிகள் இந்தியாவிற்குள் தஞ்சமடைந்தனர். இந்தியா தலையிட்டது. டிசம்பர் 1971 16 அன்று டாக்கா நகரில் பாகிஸ்தான் இராணுவம் சரணடைந்தது. பங்களாதேஷ் என்ற புதிய நாடு பிறந்தது. இந்த இளம் குடியரசு தன் பலத்தை உலகிற்கு நிரூபித்துக் காட்டியது. இந்தியா அமைதியையே விரும்புகிறது, ஆனால் அது ஒருபோதும் அடிபணிதலை ஏற்காது. அதே காலகட்டத்தில் 1960களில் இந்தியா கடுமையான உணவு பற்றாக்குறையையும் பஞ்சத்தையும் எதிர்கொண்டது. இந்தியா எப்போதும் வெளிநாட்டு தானியங்களையே நம்பியிருக்கும் என்று உலக விமர்சகர்கள் எள்ளி நகையாடினர்.
இந்தியா மீண்டெழுந்தது. சுவாமிநாதன் போன்ற அறிவியலாளர்கள் பசுமை புரட்சியை வழிநடத்தினர். வீரிய ரக விதைகள், நவீன நீர்ப்பாசனம் மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் விவசாய சீர்திருத்தங்கள் இந்தியாவின் நிலப்பரப்பையே மாற்றின. பஞ்சாபும் ஹரியானாவும் முன்னின்று வழிநடத்த இந்தியா உணவு பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றது. அந்த பசுமை வயல்களே நாட்டின் நெகிழ்ச்சித்தன்மையின் சின்னங்களாக மாறின. மே 1974 18 அன்று புன்னகைக்கும் புத்தர் என்ற குறியீட்டு பெயரில் இந்தியா தனது முதல் அணுசக்தி சோதனையை நடத்தியது. உலகெங்கும் ஒரு செய்தி பலமாக எதிரொலித்தது. ஒரு காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு நாகரிகம் இனி ஒருபோதும் தன்னை தற்காத்துக் கொள்ள தயங்காது. சில தசாப்தங்களுக்கு பிறகு மே 1998 11 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் இந்தியா பொக்ரான் 2 அணுசக்தி சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியது. இந்தியா தன்னை ஓர் அணு ஆயுத நாடாக பிரகடனப்படுத்தி உலக அரங்கில் ஒரு புதிய பாதுகாப்பு யுகத்திற்குள் நுழைந்தது. ஆனால் ஒரு நாட்டின் பலம் என்பது இராணுவத்தில் மட்டுமல்ல, அது பொருளாதாரத்திலும் இருக்கிறது. 1991 இந்தியா கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது. அந்நிய செலாவணி இருப்பு முற்றிலும் சரிந்து நாடு ஒரு ஆபத்தான முச்சந்தியில் நின்றது. அப்போது ஜூலை 1991 24 அன்று இந்தியாவின் திசை முற்றிலும் மாறியது. பிரதமர் நரசிம்ம ராவ் மற்றும் நிதியமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் ஆகியோரின் தலைமையில் கொண்டுவரப்பட்ட பொருளாதார தாராளமயமாக்கல் நாட்டை மறுவடிவமைப்பு செய்தது. கட்டுப்பாடுகள் குறைக்கப்பட்டன, தனியார் நிறுவனங்கள் விரிவடைந்தன, உலகளாவிய முதலீடுகள் இந்தியாவிற்குள் பாய்ந்தன. இந்தியா வரலாறு காணாத வேகத்தில் பொருளாதார ரீதியாக உயரத் தொடங்கியது. ஒரு துடிப்பான புதிய நடுத்தர வர்க்கம் உருவானது. நகரங்கள் மாறின. இந்திய பொருளாதாரம் உலக அரங்கில் கம்பீரமாக நடைபோட்டது. 1990கள் மற்றும் 2000களின் காலகட்டத்தில் இந்தியா உலகின் முன்னணி தொழில்நுட்ப மையங்களில் ஒன்றாக உருவெடுத்தது. பெங்களூரு போன்ற நகரங்கள் உலகளாவிய கண்டுபிடிப்புகளின் மையங்களாக மாறின. இந்திய பொறியியலாளர்கள் உலகளாவிய டிஜிட்டல் புரட்சியை இயக்கினர். உலகம் தனது மென்பொருள் மற்றும் அறிவு சார்ந்த பணிகளை இந்தியாவிற்கு அவுட்சோர்சிங் செய்யத் தொடங்கியது. ஒரு காலத்தில் கணிதத்தையும் வானியலையும் உலகிற்கு கற்றுக் கொடுத்த ஒரு நாகரிகம் இப்போது மனிதகுலத்தின் டிஜிட்டல் எதிர்காலத்தை கட்டமைக்க உதவியது. இவை அனைத்திற்கும் மேலாக இந்தியாவின் மிக உன்னதமான மற்றும் அடையாளப்பூர்வமான மாற்றம் விண்வெளியின் வழியே நிகழ்ந்தது. இந்தியாவின் விண்வெளி திட்டம் மிகவும் எளிமையாகத்தான் தொடங்கியது. ராக்கெட்டின் பாகங்கள் ஒரு காலத்தில் மிதிவண்டிகளிலும் மாட்டு வண்டிகளிலும் சுமந்து செல்லப்பட்டதை உலகம் அறியும். ஆயினும் கூட இஸ்ரோ தளர்வறியாது முன்னேறியது. ஏப்ரல் 1975 19 அன்று இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டாவை விண்ணில் செலுத்தியது. பல தசாப்தங்களுக்கு பிறகு 2008 அக்டோபர் 22 அன்று ஏவப்பட்ட சந்திரயான் 1 நிலவில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டுபிடித்து வரலாற்று சாதனை படைத்தது. பின்னர் செவ்வாய் கிரகம் 2014 செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்குள் முதல் முயற்சியிலேயே வெற்றிகரமாக நுழைந்தது. உலக அரங்கில் வேறு எந்த நாடும் இந்த சாதனையை தனது முதல் முயற்சியில் செய்ததில்லை. அதன் தொடர்ச்சியாக வந்ததுதான் 2023 ஆகஸ்ட் 23 சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தென்பகுதியில் வெற்றிகரமாக தடம் பதித்தது. நிலவில் மென்மையாக விண்கலத்தை தரையிறக்கிய 4வது நாடு என்ற பெருமையையும், நிலவின் தென் துருவப் பகுதியை அடைந்த உலகின் முதல் நாடு என்ற வரலாற்று சாதனையும் இந்தியா பெற்றது. பண்டைய வானியல் அறிவியலில் இருந்து நவீன விண்வெளி ஆய்வு வரை இந்த நாகரிகம் ஒரு பிரம்மாண்டமான புதிய யுகத்திற்குள் கால்பதித்தது. இன்று இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாகவும் அதிவேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார சக்தியாகவும் திகழ்கிறது. ஓர் அணு ஆயுத வல்லமை, டிஜிட்டல் உலகின் மாபெரும் சக்தி மற்றும் விண்வெளியை ஆளும் ஒரு பேரரசு. 1.4 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள், ஆயிரக்கணக்கான மொழிகள் மற்றும் கலாச்சாரங்கள், ஆயினும் கூட ஒரே நாடு, ஒரே மூவண்ண கொடி, ஒரே பகிரப்பட்ட இலக்கு. சவால்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றன. வறுமை, மாசுபாடு, சமத்துவமின்மை மற்றும் காலநிலை மாற்றத்தின் அழுத்தங்கள். ஆனால் இந்தியா இதற்கு முன்பாக இதைவிட பெரிய புயல்களை எதிர்கொண்டு அவை அனைத்தையும் வென்று உயிர் வாழ்ந்திருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்து நதியின் கரையில் நகரங்கள் தோன்றிய மண் இது. உலகின் பெரும்பாலான பகுதிகள் இன்னும் பழங்குடிகளாக காடுகளில் அலைந்து திரிந்தபோது இங்கு நாகரிகங்கள் செழித்தோங்கின. இந்தியா மனிதகுலத்திற்கு பூஜ்ஜியத்தையும் கணிதத்தையும் தந்தது. தத்துவத்தையும் மருத்துவத்தையும் வானியலையும் ஆன்மீக பாரம்பரியங்களையும் உலகிற்கு வாரி வழங்கியது. அதன் பிறகு நூற்றாண்டுகால படையெடுப்புகள், காலனித்துவ அடிமைத்தனம், தேச பிரிவினை, போர்கள் மற்றும் வறுமை என அனைத்தையும் கடந்து வந்தது. ஆயினும் கூட இந்தியா இன்றும் அழியாமல் நிலைத்து நிற்கிறது. ஏனென்றால் இந்தியா என்பது வெறுமனே ஒரு நிலப்பரப்பு அல்ல, அது ஒரு கோட்பாடு, தன்னைத்தானே தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு தொன்மையான நாகரிகம். தேசப்பிரிவினையின் சாம்பலிலிருந்து எழுந்து நிலவின் தென் துருவம் வரை சென்று தொட்ட நவீன இந்தியா
ஒரு காலமற்ற உண்மைக்கு சான்றாக நிற்கிறது. மாபெரும் நாகரிகங்கள் உயிர் வாழ்வது அவை போராட்டங்களை தவிர்ப்பதால் அல்ல, மாறாக போராட்டங்களின் வழியே அவை மீண்டெழுவதால் மட்டுமே. அந்த வரலாறு இன்னும் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. வகுப்பறைகளில், ஆய்வகங்களில், ஸ்டார்ட் அப் கிராமங்களில், விண்வெளி திட்டங்களில் மற்றும் கோடிக்கணக்கான இளம் இந்தியர்களின் கனவுகளில். அதுவே இந்தியாவின் மிகப்பெரிய பலம். அது தேங்கி நிற்கும் குளம் அல்ல, ஓடிக்கொண்டிருக்கும் நதி. மறைந்து போவதற்கு கூடாத பேரழகு கொண்ட தொன்மை, நகராமல் நிற்பதற்கு கூடாத பேராசை கொண்ட இளமை.